துணைநிலை ஆளுநரை தாங்கள் ரப்பர் ஸ்டாம்பாக பார்க்கவில்லை என புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இந்திய தொழிற்கூட்டமைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் புதுவை மாநில முதல்வர் நாராயணசாமி பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர், குடியரசுத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு 40% வாக்குகள் இருக்கின்றன என்று கூறினார். மேலும் புதுவை மாநில ஆளுநரை தாங்கள் ரப்பர் ஸ்டாம்பாக பார்க்கவில்லை என்றும் அவரவருக்கென்று உள்ள அதிகாரத்தில் செயல்பட்டால் போதும் என்றும் நாராயணசாமி கூறினார். ஒரு துணைநிலை ஆளுநர் என்ன சொல்லணும், நான் மத்திய அரசு அன்னைக்கு அந்த மாநில வளர்ச்சிக்கு நிதி கேட்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னா பணம் மரத்தில் காய்க்குதுன்னு கேட்குறாங்க. பணம் மரத்தில் காய்க்குதா காய்க்கலான்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்படின்னா நான் பிரிண்ட் நோட்டு அடிக்கிற மெஷின் வச்சுக்கிறேன்னான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு 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 கண்ணியமான ஒரு பதவியில் இருக்கிறவங்க அது மாதிரி பேசக்கூடாது. அதுதான் வேற ஒன்று மாற்றுக்க. அதுதான் நான் சொன்னேன், அவங்க ரப்பர் ஸ்டாப்பு கூட வேணாம், அவங்க பிரிண்டிங் பிரஸாக கூட வேணான்னு நான் சொன்னேன். இது அதாவது யாரும் ரப்பர் ஸ்டாம்பு கிடையாது நிர்வாகத்தில். அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தில் செயல்பட்டால் சொல்லிட்டோம்.